எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Mimav vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட் கேசரி. இந்த பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு விட்டமின் சி, விட்டமின் B9, மெக்னீஷியம், பொட்டாசியம் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. தேவையான பொருள்: அரை கப் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு ஒரு 10 கருப்பு திராட்சை, ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் வந்து மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா 1.5 கப். நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளந்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பேன்ஸ் ரெடியாக இருக்குது. அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது லைட்டாக வந்துட்டு நல்லா வறுப்பட்ட வாட்டி இதில் திராட்சையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை பார்த்திங்கன்னா நான் பலூன் மாதிரி வந்த வாட்டி நம்ம எடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரை கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையை இதில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த ரவை நல்லா வந்துட்டு வறுக்கும் போது, நெய்யில் போட்டு வறுக்கும் போது நல்லா ஒரு வாசம் வரும். அந்த ரவை பச்சை வாசம் வராமல் நல்லாயிருக்கும். ஒரு லைட் ப்ரௌன் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கேசரி செய்ய நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதே பேனில் நம்ம 1.5 கப் நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரை கப் ரவைனா 1.5 கப் அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். ஸோ சீக்கிரமாக அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா நெய்யை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கும். நல்லா வந்து கொதிக்கும் போது நல்லா அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போயிடும். ஸோ நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதித்த வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, அந்த ரவையும் நம்ம கொஞ்சமாக இந்த தண்ணியில் பீட்ரூட் ஜூஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப மொத்தமாக நம்ம போட்டோம் அப்படின்னா கெட்டியாக ஆகிடும், உதிரியாக நல்லா வராது, லூஸ் ஆகாது. அதனால நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும் போது வந்து நீங்கள் நினைக்கலாம் தண்ணி பத்தாமல் இருக்குது கேசரிக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம இன்னும் சர்க்கரை போடலை. அதனால் அரை கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி வந்துட்டு சரியாக இருக்கும். ஸோ நல்லா அந்த ரவை வந்துட்டு நல்லா அந்த ஜூஸ் பீட்ரூட் ஜூஸில் நல்லா வேகணும். ஸோ நல்லா வெந்த வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நம்ம போட்டுடலாம். ஸோ ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் சர்க்கரை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேசரி ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இலகி வரும். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா சூட்டில் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். ஸோ அந்த சூட்லேயே வந்து சர்க்கரை நல்லா வந்துட்டு கரையணும். அதுக்காக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்ச வாட்டி நம்ம இதோட இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். எந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி இந்த கேசரி எந்த ஸ்வீட் நம்ம நெய் ஊற்றி செய்கிறோமோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பீட்ரூட் வந்துட்டு பொரியல் சாப்பிடாதான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கேசரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக இறக்கும் போது தான் வந்துட்டு நம்ம மில்க் மேடு சேர்க்கணும். நான் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மில்க் மேடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறேன். ஸோ மிக்ஸ் பண்ண மாட்டி அதுக்கப்புறம் இன்னும் சூடு பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.